Welcome to Docent Decibel Dream Technologies. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 Days சீரீஸோட 19th வீடியோவில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷனில் Kubernetes வால்யூம்ஸில் எம்டி டைரக்டரி அப்படிங்கிற பர்டிகுலர் டைப்பை பற்றி பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோவில் Kubernetes வால்யூம்ஸோட ஒரு இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே நான் மென்ஷன் பண்ண மாதிரி எம்டி டைரக்டரி, என்எஃப்எஸ், பர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம், இது மூணு டைப்பை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஏன்னா இந்த மூணு டைப் தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அக்ராஸ் குளோபல். இந்த மூணு டைப் ஆஃப் வால்யூம்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதர் எம்டி டைரக்டரி ஆர் என்எஃப்எஸ் ஆர் பிவிசி, இது மூணு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மூணு செலக்ட் பண்ணியிருக்கேன். எம்டி டைரக்டரி பை த நேம் இட் செல்ஃப், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு எம்டி டைரக்டரி. இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் டைரக்டரியை எம்டியாக வச்சுட்டு அதை பாடோட அட்டாச் பண்ணி வச்சிடுறது. So empty directory is an example of an ephemeral volume, follows the pod's life cycle. So clear first pointலயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இந்த வால்யூம் பாட் லைஃப் சைக்கிளில் ஃபாலோ பண்ணோம். அதாவது பாட் எப்போ லைவாக இருக்கோ அப்போ இந்த வால்யூமும் லைவாக இருக்கும். பாட் டெலிட் ஆகும்போது இந்த வால்யூமும் டெலிட் ஆயிரும். இனிஷியலி டஸ் நாட் கண்டெயின் எனி இன்ஃபர்மேஷன். எம்டி டைரக்டரின்றதுனால கண்டிப்பாக அந்த டைரக்டரி எம்டியாக தான் இருக்கும். அதில் எந்த டேட்டாவும் இருக்காது. All the containers inside the pod, in the pod, can read and write files in the volume. ஒரு பாடுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பாட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இல்லையா? ஒரு பாடுக்குள்ள மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா கண்டெய்னருமே அந்த பர்டிகுலர் வால்யூமை ரீட் அண்ட் ரைட் பண்ண முடியும். when a pod is removed from a node, volume is deleted. அதுதாங்க, ஒரு பாடு டெலிட் ஆகுதுன்னும் போது அது ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே எம்டி டைரக்டரியில் வச்சிருக்க டேட்டாஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். ஸோ அதுக்கான மேனிஃபெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிற பீஸ் ஆஃப் கோட் மட்டும்தான் எக்ஸிஸ்டிங் பார்ட் டெப்ளாய்மெண்ட் பார்ட் டெம்ப்ளேட்ஸ் ஆர் டெப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கான ஒரு சின்ன லேப் செஷன், அதாவது ஒரு சின்ன மேனிஃபெஸ்ட் எக்ஸாம்பிளும் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஏபிஐ வெர்ஷன் கைண்ட் மெட்டாடேட்டா ஸ்பெக் அது வரைக்கும் சிமிலர் தான். பட் லைன் நம்பர் 11லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் ஆஃப் கோட் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமை டிஃபைன் பண்ணுறோம். 14, 15ல் அந்த வால்யூமை மவுண்ட் பண்ணுறோம் கண்டெய்னர்ஸில். வால்யூமோட நேம் எம்டி டெஸ்ட், டைப்பை வந்து எம்டி டைரக்டரின்னு எம்டியாக ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸில் வச்சுருக்கோம். ஸோ இதை அப்படியே நேம் அண்ட் மவுண்ட் பார்த்து டெம்ப் வால்யூம் அப்படின்ற பாத்தில் இந்த எம்டி டெஸ்ட் அப்படின்ற டைரக்டரியை மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணியாச்சு. kubectl describe pod nginx தான் நேம் நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. ஓகே, எக்ஸாக்ட்லி அதுதான். ஸோ பாடோட நேம் ஸ்பேஸ், இது பாட் டீட்டெயில்ஸ், கண்டெய்னர்ஸில் பர்டிகுலராக மவுண்ட்ஸில் வரும்போது தான் உங்களுக்கு வால்யூமோட டீட்டெயில்ஸ் இருக்குது. டெம்ப் வால்யூம் அப்படின்ற டைரக்டரியில் எம்டி டெஸ்ட் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸில் அட்டாச் ஆகிருக்கு. ஏன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னா வால்யூமோட டீட்டெயில்ஸ் இருக்குது. வால்யூம்ஸில் எம்டி டெஸ்ட் அப்படின்ற எம்டி டைரக்டரி டைப் ஆன ஒரு வால்யூம் அட்டாச் ஆயிருக்கு. mtdir, a temporary directory that shares a pod's life cycle. ஸோ கிளியராக இதுலேயே மென்ஷன் ஆயிடுச்சு, இது டெம்பரரி டைரக்டரி தான், டெம்பரரி ஸ்டோரேஜ், டெம்பரரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் எம்டி டைரக்டரி. Kubernetes வால்யூம்ஸ் அதே ஆர்டிக்கலில் செக் பண்ணிங்கனாலுமே எம்டி டைரக்டரிக்கான டீட்டெயில்ஸ் இதுதான். நம்ம இப்போ வீடியோவில் பேசின இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண அதே கான்செப்ட் தான் எம்டி டைரக்டரிலையும் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆயிருக்கு. எம்டி டைரக்டரிக்கான எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஒன்லி திங் விச் வி மஸ்ட், இந்த சைஸை லிமிட் பண்ணுறது நம்ம மென்ஷன் பண்ணல, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நெக்ஸ்ட் செஷனில் என்எஃப்எஸ்னா என்ன, அது என்ன யூசேஜ்ன்றதை பார்ப்போம். தேங்க்யூ.